இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களை, அன்பு குழந்தைகளை, வீட்டிலிருந்து பிரகாரம் நாம் ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். எனவே இயேசு திரு இருதயம் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பூர்வமாக இன்றைய நாளில் நம்மளுடைய தமிழக மக்களுக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய நீலகிரியில், அதுவும் குறிப்பாக நீலகிரியிலும் கூடலூரிலும் இதுவரைக்கும் கொரோனாவுடைய வேகம் இல்லாமல் இருந்தது. அதனுடைய வேகம் இப்பொழுது அதிகரித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம், உணர்கின்றோம். ஒரு பெரிய பயத்தில் நாம் இருக்கின்றோம். இதோ அரசாங்க அதிகாரிகள், நம்மளுடைய கலெக்டர், மாவட்ட கலெக்டர்லாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மக்களை பராமரிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கும் வேளையில் மக்கள் நாமும் ஒழுங்குகளை அனுசரிக்க வேண்டும். இன்றைய நாளில் நடக்கின்ற திருமணங்கள், பிறந்தநாள் விழாக்கள், இன்னுமாக அனைத்து நல்ல சம்பவங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அதே வேளையில் துக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டால் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அந்த துக்கங்களும் சந்தோஷமாக மாறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றைய நற்செய்தியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இவர் ஒரு பக்கம் சட்டங்களை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் சட்டங்களை உடைப்பதிலும் அவர் பெரிய ஆளாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அதுவும் தொழுநோய்க்காரரை தொடக்கூடாது. இது 14ஆம் அதிகாரம் லேவியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தொழுநோய்க்காரரை தொடக்கூடாதவரை தொடுகின்றார். பேசக்கூடாத இடத்தில் அவர் பேசுகின்றார். அவர் அருகில் செல்கின்றார், அவரை தொடுகின்றார். இது முற்றிலும் தவறானது. ஒருவேளை அப்படி தொடுகின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் அதே லேவியர் புத்தகம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு மனிதன் அறியாமல் தொட்டா கூட அந்த மனுஷனையும் குற்றவாளி என்று சேர்த்து அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் இதோ அவர்களை தொடுகின்றார். இது சட்டத்தை மீறுகின்றார். அடுத்தது சட்டத்தை நிறைவேற்றியும் வைக்கின்றார். அதை நாம் பார்க்கின்றோம். இதோ ஒருவன் அவனுக்கு குணம் கொடுத்த பிறகு அந்த ஓய்வு நாளில் நீ போய் குருவிடம் உன்னை காட்டி அதற்கான காணிக்கையை செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லுகிறார். இது 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். சட்டத்தை நிறைவேற்றுகின்றார், அதே சமயத்தில் சட்டத்தை தூக்கி எறிகின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கின்றோம்? மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார், இதோ உனக்கு சட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அந்த சட்டத்தை நீ பின்பற்றுவதில் இல்லாமல் அதை வாழ்க்கையில் பிறருக்கு சொல்லியும் கொடுக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை மனிதனுக்கு அது தேவையில்லாத சட்டமாக இருந்தால் அதை தூக்கி எறியவும் வேண்டும் என்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படி இருக்கின்றோம்? சட்டங்கள் இதோ நாம் ஆன்மீக சட்டங்கள், மத சட்டங்கள், கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், இவைகளே சில சமயத்தில் சட்டமாக இருக்கிறது. நாட்டினுடைய சட்டங்கள், பங்கினுடைய சட்டங்கள், குடும்ப சட்டங்கள், நம்மளுடைய ஊர் சட்டங்கள், இவைகளெல்லாம் நாம் எப்படி கடைபிடிக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது குடும்பத்தாரை நாம் யோசிக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த தொற்று நோய், இந்த கொரோனா இதோ உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய திரு அவையும் நம்மளுடைய தேசத்தினுடைய தலைவர்களும், அரசியல் தலைவர்களும், மருத்துவர்களும், காவல் அதிகாரிகளும் சொல்லுகின்ற விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணுகின்றோமா? இதுவும் ஒரு சட்டம் தான். கண்டிப்பாக உயிர் காப்பதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற அனைத்து ஒழுங்கு முறைகளையும் கவனமாக நாம் கேட்க வேண்டும். அந்த கவனமாக கேட்பதில் எந்த அளவுக்கு நாம் சிரமம் எடுத்து அதை பராமரிக்கிறோம். இதோ சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடியதும், முக கவசங்கள் அணியக்கூடியதும், இந்த மாதிரி காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். திருப்பலி வைப்பதனால் இதோ நான் முகல் கவசம் அணியாமல் இருக்கின்றேன், ஆனால் அந்த தூரத்தை நான் பின்பற்றுகின்றேன்.
இயேசுவின் பிரியமானவர்களை, ஆண்டவர் சொல்கிறார், உன் காணிக்கையை போய் செலுத்து என்று சட்டத்தை சொல்லுகிறார். எனவே அரசாங்கமும் சொல்லுகின்ற அனைத்து சட்ட விதிகளையும், திரு அவை எடுக்கின்ற சட்ட விதிகளையும் கண்டிப்பாக செய்து இந்த கொரோனா தொற்று நோயை நாம் இதை முறியடிக்க வேண்டும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்மளுடைய குடும்பத்தை, நம்முடைய சகோதரன் சகோதரிமார்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்மளுடைய நோய்களை அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து இந்த உன்னதமான திருப்பலியை நாம் நிறைவேற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையில் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகி அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். சிதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தாளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் சிதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாயிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாளில் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண் முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்ளும். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர்.
எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பாயசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நினையாவிடில் எண்ணா மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 8ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழவோ. இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கனி அன்பை நீர் கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்று சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நின்று செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயிரம் மட்ராஜ், எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தோம். மேலும் உயிர் துரும திருநோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுடைய சொல்லும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தரும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறோம். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தேன். திரு அவையின் பாவங்கள் பொல்லாப்புகளை ஏறெடுத்து பார்த்து தண்டிக்காமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நிமித்தமாக உம்முடைய திருவிடத்துக்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு குடும்பத்தாரே, ஆண்டவர் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும்.
இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, மனித உடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். அன்பு குடும்பத்தாரே, திருப்பலி நாம் பங்கு பெற்றோம். இவ்வினர்கள் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்குள் இறங்கி வருகிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தாருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்று நோக்கி பயணிக்கும் நல் இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளுடையாளும் எங்களை புனித அன்பு தீயாள் பற்றியேறே செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்று கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு நேரவும் ஆராதனையும் சுதியும் சோத்திரம் நமஸ்காரம் உண்டாகிறது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு நேரவும் ஆராதனையும் சுதியும் சோத்திரம் நமஸ்காரம் உண்டாகிறது. ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். அன்பான தெய்வமே, இது இந்த காலை திருப்பலின் மூலமாக எங்களை சந்தித்து வார்த்தையை கொடுத்தீரே. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு மருத்துவர் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தேற்றுவது போல, ஒரு ஆசிரியர் தேற்றுவது போல, இவர்களுக்கெல்லாம் மேலாக தெய்வமே நீரே தேற்றுகின்றேன். தொழுநோய்க்காரனை பார்ப்பதும் தவறு, அவனுடன் பேசுவதும் தவறு, அவனுக்கு உதவி செய்வதும் தவறு, அவனை பார்த்தவுடன் அகன்று போகக்கூடிய சூழ்நிலையில் சட்டங்கள் இருந்த பொழுதிலும் சுவாமி, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாரோ, ஒரு தகப்பன் அப்பம் கேட்டால் அதை மறுப்பாரோ, இதெல்லாம் செய்ய மாட்டார். ஒருவேளை அவர்கள் மறந்தால் கூட, ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்தாலோ அல்லது அவர் தவறினாலோ
அதை காட்டிலும் நாம் உம்மை ஒரு பொழுது மறக்க மாட்டோம், உம்மை நாம் தேற்றுவோம் என்று சொன்ன தெய்வமே, வார்த்தையோடு நின்று விடாமல் சுவாமி நீர் தாங்கிக் கொண்டீர்கள். இந்த மகனுடைய உடல் நோயில் ஏற்பட்ட அந்த கோளாறுகளையும் அவனுடைய துன்பத்தையும் அவனுடைய வழிகளையும் அவனுடைய இதோ புறந்தள்ளப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்த அனைத்து நிலைகளையும் நீர் புரிந்து கொண்டு அவனை தேற்றினீரே சுவாமி. தேற்றியதோடு நின்று விடாமல் மீண்டுமாக சொல்லுகிறேன், நீர் செல் ஆலயம் செல், குருக்களிடத்தில் உன்னை ஒப்புவி, உண்மை இதோ அவரிடத்தில் காட்டு, காணிக்கையை செலுத்து, நீ கடவுளுடைய பிள்ளை, நீர் காணிக்கை செலுத்துவதற்கு தகுதி உள்ளவன் தான், ஆலயம் செல்வதற்கு தகுதி உள்ளவன் என்று இதோ ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன், உன்னுடைய உரிமையை இழந்து விடாதீர் என்று மறைமுகமாக அல்லவா அவனுக்கு சொல்லி பாடங்கள் போயிட்டு, நீயும் ஆபிரகாமன் மகன் தான், நீ கடவுளுக்குரியவன், நீ கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தை நீ கொடுக்கிறீரே சுவாமி. அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எங்களுடைய தேசத்தை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொரோனா என்ற தொற்று வியாதியானது இந்த உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த சாத்தானுடைய அந்தகார செயலை நீர் அகற்றியருளும் சுவாமி. இதோ அன்றைக்கு இந்த புயலானது ஒரு சாத்தானாக எழுந்து வந்தது சுவாமி. அது இயற்கையாகவே அது கடலில் எழுந்து வந்தது. அதை நீர் முற்றிலுமாக முறியடித்து கரம் கொண்டு உயர்த்தியதனால், வலது கரத்தை ஏதோ உயர்த்தியதனால், நீ கடிந்து கொண்டதனால், உம்முடைய பார்வையில் இதோ அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு அதிகாரம், அந்த உரிமை அனைத்தும் வெளிப்பட்டது சுவாமி. அதே போன்ற இந்த நேரத்தில் கூட எங்களுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே, நற்கருணை நாதரே, உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரன் சகோதரிமார்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தரணும். உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் எங்களை ஆட்சி செய்வதாக, எங்களுடைய பாவங்கள் நீக்கப்படுவதாக, உம்முடைய தூய இரத்தத்தினால் இந்த நோயிலிருந்து விடுதலை தந்தரணும். யாரெல்லாம் இதனால் துயரப்பட்டுக் கொண்டு மருத்துவமனையில் இருக்கின்ற அனைத்து நோயாளிகளையும், அவர்களை பராமரிக்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும், அவர்களுக்கு உதவி செய்கின்ற அனைத்து உபகாரிகளையும், அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பு சுவாமி, எல்லா பிள்ளைகளையும் அரசாங்க ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும். யாரும் எந்த விதமான தவறில் ஈடுபடாமல், இதோ எங்கெங்கெல்லாம் என்னென்னமோ வன்முறைகள் எல்லாம் ஏற்படுகிறது சுவாமி, இந்த வன்முறைகள் ஏற்படுகின்ற இடங்களெல்லாம் உங்களுடைய அமைதியை நீர் கொடுத்தரணும். இந்த வன்முறைகள் இதோ மக்களால் ஏற்படலாம், அரசாங்க ஊழியக்காரர்களால் ஏற்படலாம், எப்படி வேணாலும் இந்த நேரத்தில் ஏற்படலாம். ஒரு பெரிய சஞ்சலத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற சமயத்தில் மனிதனுடைய பலவீனங்களும் மனிதனுடைய கோபங்களை அடக்க முடியாமலும் வன்முறைகள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் சுவாமி நேர் அமைதியை கொண்டு வந்தரணும். இதோ உணவு தட்டுப்பாடு இல்லாமல் சுவாமி உணவை நீர் பராமரித்தரணும். வேலை வாய்ப்புகளை கொடுத்துடணும். எங்கெல்லாம் வேலைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துடணும் சுவாமி. பயணம் செல்கின்றவர்களுக்கு பாதுகாப்போம். வழியில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அரசாங்க விதிமுறைகளை எல்லோரும் பின்பற்றக்கூடிய நல்ல மனசை கொடுத்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து போராடி கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அருமையான தருணத்தை எங்களுக்கு தந்தரணும். மாதாவே, எங்களுக்காக இயேசுவிடத்தில் பரிந்து பேசிடுறோம். தூதர்களே, அதிதூதர்களே, எங்களுக்காக பரிந்து பேசிடுறோம். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம், இதோ வெள்ளிக்கிழமை கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, தேற்றப்படுவதாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒழுங்குகளை அனுசரிப்போம், சென்று வருவோம். தெய்வம் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.